எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக பசலைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் 1 கப்பு ஸ்பினாச் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மிளகா வத்தல் வச்சுருக்கேங்க. நான் அடுப்பில் வடை சட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுங்க. அதில் கடுகு கடலைப்பருப்பு போட்டுட்டேன். அது நல்லா வெடிக்குதுங்க. இப்போ இதில் வெங்காயத்தை போட்டுடலாம், மிளகாயும் போட்டுடலாம். இந்த கீரை பொரியலுக்கு வந்து நம்ம கருவேப்பிலை போட வேண்டியது இல்லைங்க. இந்த வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம கீரையை போட்டுடலாம். ஃபுல்லாக இருக்குது கீரை. இது நம்ம வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் வரும். இது ஒருத்தருக்கு தான் கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நிறைய கீரை போட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. அந்த வெட்டி வச்ச கீரையை போட்டுடலாம். இப்போது இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுங்க. இந்த கீரை வேகட்டும். நம்ம தண்ணியே ஊற்ற வேண்டியது இல்லைங்க. இதே நிறைய தண்ணி விடும். பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இந்த தண்ணியில் கொஞ்சம் சுண்டுனதுக்கப்புறம் வேணும்னா ஒரு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாங்க. கீரை வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுங்க. அதனால் திறந்தே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு துளி மட்டும் நான் தண்ணி விடுறேன். கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்துச்சிங்கன்னா அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த தண்ணி லைட்டாக சுண்டுட்டும். நல்லா வெந்துருச்சுங்க கீரை. இதில் தேங்காய் போட்டுடலாங்க. இப்போ அந்த தேங்காய் நல்லா கலக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. சுவையான பசலைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் வெறும் சாப்பாட்டுக்கே பெண்ணு சாப்பிட்றதுக்கு சூப்பராகும். இல்லாட்டி தக்காளி ரசம் மட்டும் வச்சுட்டு இதை சைடிஷாக வச்சு கடிச்சு சாப்பிட்டிங்கன்னா அதை விட அருமையாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.